அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தத்ஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சியதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்டகிரக விநாசி அனமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா. அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் ஒரு 3 நாட்களாக ஒரு மிக முக்கியமான நிகழ்வுகள் பூஜை ஹோமங்கள்லாம் இருந்ததுனால பதிவுகளை கொடுக்க முடியாமல் இருந்தது. வரக்கூடிய மார்ச் 8 வெள்ளிக்கிழமை சிவராத்திரி நிறைய பேருக்கு தெரியும். இந்த சிவராத்திரி ஒவ்வொரு வருடமும் நம்ம சிறப்பாக திருவண்ணாமலையில் கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமும் இந்த 2024ஆம் ஆண்டு 4வது வருடமாக யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல், யாருடைய ஒரு உந்துதலும் இல்லாமல், நம்மளுடைய சொந்த முயற்சியால் ஒரு நபர் ஆரம்பித்த விஷயம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேரை பக்கம் மேலே ரீச் ஆகிருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் அத்தனை நண்பர்கள் வராங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த அண்ணாமலையரோட கைங்கரியம்தான். அந்த வகையில் இந்த சிவராத்திரி 2024 கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி விரதம் இருந்தாலே போதும், பலவிதமான கஷ்டங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகும். இந்த சிவராத்திரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விசேஷத்தை கொண்டது. அதுவும் இந்த வரக்கூடிய ஒவ்வொரு சிவராத்திரி பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிரதோஷம் வருவது ரொம்ப அதில் இன்னும் சிறப்பு. பிரதோஷம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிவபுராணம், திருவாசகம், தேவாராயணம் பாடி முடித்ததுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்ரீ மூகாம்பிகா குபேர பீடத்தின் சார்பாக நிறைய ஹோமங்கள்லாம் விடிய விடிய நடக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு ஆடல் பாடல் அதிகம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் முதல்ல நள்ளிரவு 12 மணிலேருந்து விடிகாலம்புற 5:30 மணி வரையும் பார்த்திங்கன்னா 6 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ருத்ர ஹோமங்கள், எல்லா ஹோமங்களும் எல்லா தேவியினுடைய ஹோமங்களும் அங்கே அந்த நம்மளுடைய பூஜையில் சேரும். விடிய விடிய ஹோமம் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 1 மணி நேரமே நீங்கள் அக்னியில் உட்கார முடியாது. ஆனால் 12 மணிலேருந்து விடிகாலம்புற 6 மணி வரைக்கும் யாகம் நடத்தி அந்த யாகத்தில் பரமேஸ்வரனை ஆவாகனம் பண்ணி அதில் துர்கா ஹோமம், பிரத்திங்கிரா ஹோமம், வராகிய ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராமநாம ஜபம், சூரிய காயத்ரி, நவக்கிரக காயத்ரி, இப்படி எல்லா தெய்வங்களுடைய ஹோமங்களையெல்லாம், எல்லா தெய்வங்களுடைய நாமங்களையெல்லாம் ஆவாகனம் செய்து இந்த வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு இந்த சிவராத்திரி ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கோம். ஸோ கண்டிப்பாக யாரும் மறக்காதீங்க. நான் ஒரு ஆளாக ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் 1000 பேராக நின்றது. அதே மாதிரி தான் இந்த பதிவு பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களுமே இந்த வருடமும் அனைவரும் கூடியிருந்து இந்த சிவராத்திரி விழாவை மிக சிறப்பாக நடத்தி தரணும். உங்கள் நண்பர்களை கூட்டிகிட்டு வாங்க, குடும்பத்தோடு வாங்க. அதே மாதிரி உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் அபிஷேகத்துக்கோ ஹோமத்துக்கோ நீங்கள் கொடுக்கலாம். அது அரிசியாக இருக்கலாம், அரிசி மூட்டையாக இருக்கலாம், காய்கறியாக இருக்கலாம், பால் தயிராக இருக்கலாம். அதே மாதிரி ஹோமத்துக்கு உண்டான பூஜை சாமான்களாக அப்படி எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி நாங்கள் ஒரு மூட்டை நான் கொடுத்து நான் இண்டிவிஜுவலாக நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி பார்த்திங்கன்னா 25 மூட்டை அரிசி கொடுக்குற மாதிரி அந்த நிலைக்கு அண்ணாமலையார் உயர்த்தியிருக்காரு. இந்த வைபவத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் அந்த அண்ணாமலையோட கிருப்பையால் நடத்தி கொடுத்துட்ருக்கக்கூடிய தவத்திரு ஸ்ரீலா சாக்கடை சுவாமி, அதாவது சூரியலிங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக சொல்லக்கூடிய சித்தர்களில் இவர் ஒரு சித்தர். இந்த சடை சுவாமிகள்னு பேர். சடை சுவாமிகள் ஆசிரமத்தில் ஒவ்வொரு வருடமும்
இந்த மகா சிவராத்திரி வைபவம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஐயா வந்து எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் மக்களுடைய நலனுக்காக இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுமதியுடைய பிரதிபலன் இந்த வருஷம் 4வது வருஷமாக அடியெடுத்து வைக்குது. ஸ்ரீ மூகாம்பிகா குபேரபீடத்தின் சார்பாக இந்த ஹோமங்கள்லாம் நடைபெற போகுது. ஸோ அதனால் நீங்கள் ஹோமத்துக்கு உண்டான சாமான்கள் கொடுக்குறதாக இருந்தாலும் சரி, அன்னதானத்திற்கு உண்டான சாமான்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பூஜைக்கு உண்டான அதாவது அபிஷேகத்துக்கு உண்டான சாமான்கள் கொடுக்குறதாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேரில் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த சிவராத்திரி வைபவத்திற்கு வரக்கூடிய நபர்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி பெறுவதற்காகவும் கிரகதோஷங்கள் நிவர்த்தி பெறுவதற்காகவும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் ஜாதகத்தை எடுத்துருவாங்க. ஜாதக சங்கல்பம் பெறுவதற்கு நம்ம ஒவ்வொரு மாதமே நம்ம வந்து 500 ரூபாய் நம்ம வாங்கிட்டு இருக்கோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 600 ரூபாய் போன வருஷத்துலேருந்து எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த 600 ரூபாங்கிறது எதற்காகனா அங்கே செய்யக்கூடிய அத்தனை வைபவங்களுக்கும் செலவு பண்ணுறதுக்குண்டான எல்லா விஷயங்களும் சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம். அன்னதானம் இருக்குது. ஐயா ₹1 பிரதிபலன் பராம இடத்த கொடுத்துருக்காரு. ஸோ அவர்களுக்கு உண்டான அந்த அன்னதானத்துக்கு உண்டான அரிசி மூட்டை கொடுப்பதற்காகவும் ஆயில், எண்ணெய், விபூதி, எண்ணெய், இதர பூஜை சாமான்கள் இப்படி எல்லாமே நம்ம வந்து வாங்கிறதுனால அந்த கொடுக்கக்கூடிய தட்சணையை நம்ம எடுத்துக்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் 500 ரூபாய் நம்ம வாங்குகிறோம். யார் வேணாலும் வரலாம். மார்ச் 8ஆம் தேதி மாலை சரியாக 6 மணிக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுங்க. அசம்பிள் ஆயிடணும். 6 மணிலேருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் நிறைய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஸோ ரெகுலராக வந்துட்டுருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த தடவை உங்கள் நண்பர்களோடு உங்களுடைய குடும்பத்தோடு கண்டிப்பாக இந்த விழாவை வந்து சிறப்பித்து தரணுங்கிற நான் ஸ்ரீ மூகாம்பிகா குபேரபீடத்தின் சார்பாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தினத்தன்று 3 கால பூஜை கண்டிப்பாக நடக்கும். சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பிரதோஷ பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் மகாமங்கல தீபார்த்தனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தசாம பூஜை இருக்குது. அன்னதானம் முடிஞ்சதுக்கப்புறம் அர்த்தசாம பூஜை நடக்கும் 12 மணிக்கு மேலே. அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஹோமங்கள் ஸ்டார்ட் ஆகும். 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இந்த ஹோமங்கள் நடந்து முடிஞ்சு மகா தீபாராதனை பெற்று இந்த வருஷம் வருபவர்களுக்கு சிறப்பாக ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய விபூதியும் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய மகா பிரசாதம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படம், இந்த ஹோம விபூதி, ஹோம பஸ்பம் எல்லாமே நம்ம கொடுக்க இருக்கோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த சிவராத்திரி வைபவத்தில் கலந்துக்கிறவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். என் சொந்த வாழ்க்கையில் நடந்திருக்கு. 4 வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் ஒருத்தர் ஆரம்பித்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000-1500 பேர் பக்கம் ஒரு நிகழ்வுக்கு வராங்க. அதே மாதிரி குபேரகிரிவலம் சிங்கிளாக ஆரம்பித்தோம். இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து அந்த ஒரு வைபவத்தில் வந்து சேர்ந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்குமே இந்த வரக்கூடிய சிவராத்திரியில் கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்கணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். அதனால் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தோடு உங்கள் நண்பர்களோடு கண்டிப்பாக திருவண்ணாமலை சூரியலிங்கத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சரி சுவாமிகள் ஆசிரமம் டெய்லி அன்னதானம் போய்கிட்டு இருக்குது. டெய்லி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து 100 பேருக்கு 200 பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அன்னதானம் கொடுக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த நாள் வரும்பொழுது சிவராத்திரி அன்றே வரும்பொழுது 25 மூட்டை தடவை அரிசி பிளான் பண்ணியிருக்கோம் அன்னதானத்துக்கு. ஸோ நீங்கள் அரிசி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, காய்கறிகள், பழங்கள், ஹோமத்துக்கு பூஜை சாமான்கள் எது கொடுக்குறதாக இருந்தாலும் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் வந்து கொடுக்கலாம். அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருடமும் ஒரு மிராக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய காட்சி நமக்கு கிடச்சிது. ஒரு சித்தரே வந்து பார்த்திங்கன்னா அவராக சடனாக வந்தார், உடுக்கடிச்சார். கடைசியில் ஹோமங்களாக முடிச்சுட்டு பார்க்குற அவர் ஆளை காண எங்கே மறைஞ்சாருன்னே தெரியல. இப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது ஒவ்வொரு மாற்றமும் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்குது. ஸோ அதனால் தயவு செய்து அன்பர்கள் மிஸ் பண்ணாதீங்க. நான் எல்லார்ட்டையும் கேட்குறது ஒன்று தான், இந்த சிவராத்திரி வைபவங்கிறது எதற்காக அப்படின்னா என்னுடைய பாணியில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பலவிதமான புராண ரகசியங்கள் இருந்தாலும் எல்லா தேவாதி தேவர்களுமே இந்த சிவனை நோக்கி இந்த நாளன்று இழந்த சக்தியை திரும்ப பெறுவதற்கும் வேண்டிய வரங்களை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கும் இந்த சிவராத்திரி நாள் ரொம்ப விசேஷமான நாள். நம்ம வாழ்க்கையில் எத்தனை நாள் மாற்றமே வரலை, எதுவுமே முன்னேறலை அப்படின்னா இந்த சிவராத்திரி அன்று விரதம் இருந்து நான் நடத்தக்கூடிய இந்த ஹோமங்கள் யாகங்களில் கலந்து கொண்டு
கேட்கக்கூடிய விளக்கங்களால் கேட்டு மகிழ்ந்து இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். நம்மளுடைய ஸ்ரீ குபேரன் செல்வ விஷயங்களை ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வருடமும் சிவராத்திரி அன்று நடந்த நிகழ்வுகளை நான் வந்து எல்லா பதிவுலையுமே வந்து வீடியோவாக ஃபோட்டோவாக பதிவிட்டு எல்லாத்துலேயும் எல்லா ஹோமங்கள்லேயும் சரி எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். யாரும் அது மாதிரி பண்ணுறதில்ல. நம்ம தான் முதல்ல ரொம்ப நாளாக அது வந்து செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா ஒருத்தர் நம்பி பண்ணுறங்கும்போது அவர்களுக்கு உண்டான அந்த பலன் கொண்டு போய் சேரணும், அது தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்வுகளை நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் அன்பர்கள் அனைவருமே தவறாமல் கலந்துக்கோங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் சுற்றி உள்ள நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து குரூப்பாக ஒரு வேன் பிடிச்சிட்டு நீங்கள் வாங்க. அதே மாதிரி பஸ்ஸில் வரலாம். முன்னாடியே வந்து அந்த சிவராத்திரிக்கு தேவையான கைங்கரியத்தை வந்து அனைவரும் வந்து செய்து கொடுக்கணும். அன்னதானம் செய்து கொடுக்க சிறப்பிக்கணும். அன்றைக்கி ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாளாவது இத்தனை நாள் நீங்கள் சிவாலயம் போடலாலும் சரி, பிரதோஷம் போடலாலும் சரி, அன்று சிவராத்திரி அன்று அந்த நீங்கள் வந்து கலந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பங்களிப்பு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி யோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த சிவபெருமானுடைய அருளால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நான் பர்சனலாக பார்த்துருக்கேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை மாற்றிருக்கு, நடத்தி கொடுத்துருக்கு. இந்த சிவராத்திரி நான் நடத்தக்கூடிய இந்த யாகத்திலையும் சரி, அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி பர்சனலாகவே நான் பார்த்துருக்கேன். நடக்கக்கூட இது எதிர்பார்க்காத எல்லா விஷயங்களிலும் நடத்தி கொடுத்துருக்காரு இந்த சிவராத்திரியில் திருவண்ணாமலையில். அதனால தான் வந்து ஒவ்வொரு வருடமும் நான் சிறப்பாக இதை பண்ணுறோம். ஸோ அனைவரும் இந்த ஸ்ரீ மூகாம்பிகா குபேரபீடத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு எல்லாம் உள்ள அண்ணாமலையார் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். வாருங்கள், நட்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவாக போற்றி. மேலும் திருவண்ணாமலை வருவதற்குண்டான அந்த பூஜை ஹோமங்களில் கலந்து கொள்வதற்குண்டான விஷயங்கள் எதாவது தெரியணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டேட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை நான் குரூப்பில் லிங்க் கொடுப்பேன். என்னென்ன சாமான்கள் தேவைப்படுதுங்கிறத நான் லிஸ்ட் போட்டு நான் அனுப்புவேன். நீங்கள் அதில் லாயின் பண்ணி நீங்கள் உங்கள் பார்ட்டிசிபேட்டை நீங்கள் கொடுக்கலாம். அப்போ